ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 பேருக்கான ஒரு வளைகாப்பு ஆர்டர் தான். வளைகாப்பு ஆர்டர்னாலே வெரைட்டி ரைஸ் தான். இங்கேயும் 5 வகையான வெரைட்டி ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, சன்னா மசாலா, டெசர்ட்டுன்னு நல்லாவே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா விடிய காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு. மாவு திரட்டி சுடுறதுக்கே ஒரு 5 hours ஆக்சுவலி சப்பாத்தி சன்னாக்கு மட்டுமே ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே டெசர்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பேக் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து ஏர்லி மார்னிங் சப்பாத்தி சுட்டு முடித்தோடனே 5 வகையான வெரைட்டி ரைஸஸ்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா புளி சாதம், இது சொன்ன மாதிரி சப்பாத்தி, சன்னா மசாலா, இது வெட்டிங் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம், இது புதினா சாதம், இது கல்யாண பட்டாணி உருளை வறுவல், அப்புறம் இது தயிர் சாதம், அப்பளம், ஊறுகாய், இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஊறுகாயெலாம் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் கடையிலேருந்துலாம் வாங்கி வைக்க மாட்டோங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற ஊறுகாய் தான். ஸோ அதில் எதுலேயுமே உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. முழுக்க நல்ல குவாலிட்டி நல்லெண்ணெயில் செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கலவை சாதம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லெண்ணெயிலே தாளித்து கலர்ன சாதம் தான். எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 1 o'clockலாம் ஃபுட்டு 12:30க்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1 o'clock ஃபுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கரெக்டாக 1 o'clockலாம் ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பித்ததே 1 o'clock தான். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் முடியறதுக்கு ஒரு 3 o'clock போல் ஆகிடுச்சு. நாங்கள் முன்னாடியே வெளியில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் கொஞ்சம் அப்போ கோல்டு வெதருன்றதுனால கொஞ்சம் ஜில்லுன்னு ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் அதை சூடாக சர்வ் பண்ணணுன்னு சொல்லிட்டு வார்மரில் வச்சு தான் எல்லாமே எடுத்துகிட்டு வரோம், சூடாக தான் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் உங்களுடைய நீங்கள் தப்பான டைமில் ஒரு டைம் சொல்லிவிட்டு இன்னொரு டைமில் ஆரம்பிக்கிறதுனால சாப்பாடெல்லாம் நம்மளோட ஊர் வெதருக்கு சீக்கிரமாகவே ஜில்லுன்னு ஆகிடும், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ப்ரோக்ராமை கரெக்ட் டைமுக்கு ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விருந்தில் வெள்ளைக்காரங்க வேறு நாட்டை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் நம்ம ஊர் ஃபுட்டை விரும்பி சாப்பிட்டாங்க. அண்ட் கொஞ்சம் ஸ்பைஸியாக சில சாதங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் அவங்க அந்த டெசர்ட் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் வளைகாப்பு விழாலாம் கொண்டாடுறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்மளுடைய கல்ச்சர் மாறாமல் இன்னும் இதெல்லாம் கொண்டாடிட்டுருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வாய்ப்பு தந்த விமலன் ஹரிணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வந்த மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த கேட்ரிங் ஆர்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் பல நிறைய ஆர்டருங்க கிடச்சிது. ஸோ ஏன்னா இங்கே வந்திருந்தவங்க எல்லாருக்குமே எங்கள் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல, ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிதுன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பர்த்டே பார்ட்டியோ இல்லை இந்த மாதிரி வளைகாப்போ இல்லை என்ன ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க இல்லை விருந்தாளிகளை வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் எட்மண்டனில் இருந்தீங்கன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். சாப்பாடு மட்டும் இல்லை, தண்ணி, தட்டு, அந்த தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய இலை தட்டு ட்ரெடிஷ்னலாக நம்ம இலை தட்டில் சாப்பிடுவோம் இல்லையா, அது அந்த இலை தட்டு தான். தண்ணி, இலை தட்டு, அப்புறம் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக அந்த கப்ஸு, டிஷ்யூஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். இதெல்லாம் எதுக்காகனா எந்த கேட்ரிங் பண்ணுறவங்களும் இதெல்லாம் தரமாட்டாங்க. இது எதுக்காக நாங்கள் பண்ணுறோன்னா எங்ககிட்ட நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்ட பிறகு அவங்க போய் 4 இடத்துல 4 பொருட்கள் வாங்கி கஷ்டப்பட வேண்டி இருக்காது, டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காதுன்றதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு நல்ல சுத்தமான முறையில் தான் வீட்டில் பண்ணுறோம். இந்த ஃபுட்டு உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய GOCCA கேட்ரிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். info.dosai@gmail.com இதுதான் எங்களுடைய மெயில் ஐடி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எட்மண்டனில் இருந்தீங்கன்னா எங்களை நீங்கள்
இந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் தோசா கவுண்டர் கூட வந்து பார்ட்டிஸ்க்கெலாம் வந்து பண்ணி தருவோம். நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிட்டா மட்டும் போதும். எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்களே வந்து தோசா கிச்சன் செட்டப் பண்ணிவிட்டு உங்களுடைய பேக் யார்ட்லேயோ இல்லை நீங்கள் சொல்கிற பிளேஸ்க்கு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம். சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். சுட சுட தோசை வந்து நீங்கள் வந்து வகை வகையான தோசைகள் சாப்பிட்லாம். நான் தான் பண்ணேன். நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. தேங்க்யூக்கா. அதுவும் நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ அக்கா இது பண்ண சொல்லுங்க. அதனால டபுள் எக்ஸ்ட்ரா சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ரெசிபிகள்லாம் சொல்லுங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.